ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது என்னுடைய ட்ராமா காதலன் எபிசோட் நம்பர் 4. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். நம்ம ஹீரோயின் இருக்கிற பொசிஷன் பார்த்து ஷாக்கான நம்மளோட ஹீரோ வாங்கிட்டு வந்த சாப்பாடை குப்பை தொட்டியில் போட்டு சேடாக அங்கேருந்து கிளம்பிடுவார். கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயினுக்கு சுய நினைவு வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணேன்? சாரி பாஸ், சாரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இவளுக்கு என்ன ஆச்சு? எனக்கு என்ன ஆச்சு? நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் ஏன் இப்படி பண்ண இதுக்காரத்தனமா? எனக்கு என்ன ஆச்சு? பிரதர், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ எதுக்காக போனியோ அந்த வயசில் எனக்கு தெரியல. நீ மட்டும் எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்க. நீ அப்பப்பட்ட கஷ்டம் எனக்கு புரிஞ்சுக்க முடியல. ஆனால் அதே வழி எனக்கு நான் அனுபவிக்கும் போது தான் எனக்கு அதோட கஷ்டம் என்னன்னு தெரியுது. எனக்கு உண்மையுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணிகிட்ருக்கான் இவங்க? யாரு? நான் தான்டா. இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க? நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? லூலி, நீ என்னவோ எங்ககிட்ட மறைக்கிற. இவனும் உனக்கு அண்ணன்னா நானும் உனக்கு அண்ணன் தான். இப்போ இவன்கிட்ட நான் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுவேன். நீ இப்போ என்கிட்ட உண்மையை சொல்ல போறியா இல்லையா? ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க. இங்கே பாரா, இவனும் டீம் லீடரும். நிறுத்துறீங்களா? சொல்லிடுறேன். அப்படிவா வழிக்கு. ஷோ, எனக்கு ஹெட்டேக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும். என் ஹெல்த்தை பார்த்துக்க தான் என்னோட டாக்டர் நீங்கள் இருக்கிறீங்களா? அப்புறம் எனக்கு என்ன பிரச்சனை? என்னோட கவலை எல்லாம் என் பையனை பற்றி தான். ஹலோ, ஓ அப்படியா, சரி நான் வரேன். இதுதான் உங்கள் ரிப்போர்ட். தேங்க்யூ டாக்டர். என்னால் இங்கே ஸ்டே பண்ண முடியாது, ஆனால் எவ்ரி நைட் இங்கே வந்துடுறேன். பார்த்து பத்திரம் மேடம். இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ பொம்மை வரைஞ்சி விளையாடிட்டு இருப்பாரு. அந்த நேரம் நம்ம ஹீரோயின் வந்துடுவாங்க. ஹேய், இங்கே பார். இங்கே யாரு? இந்த பக்கம் பார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு பக்கம் தட்டி விட்டு ஒரு பக்கம் நின்றுட்டு இருப்பாங்க. நீங்களா? என்னாச்சு? ஹேர் கட் பண்ணியிருக்கியா? சூப்பராக இருக்க. என்ன இவன் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு இருக்கான்? என்னவோ, ஒரு வேளை நேற்று அவனுக்கு நான் மெசேஜ் பண்ணேன் வரலன்னு கோச்சிட்டு இருக்கானோ? ஆமாம், 3 நாள் சாப்பிடாத மூஞ்சி மாதிரி தான் தெரியுது. சரி, இவனை சமாதானப்படுத்துவோம். இன்னைக்கு நைட் நம்ம சாப்பிட வெளியில் போகலாமா? என்ன சாப்பிட்லாம்? ரிப்ளைவே இல்லை. அட்லீஸ்ட் காஃபி வச்சு கொண்டு வர போவோம். இந்த இடத்துல இவங்களா? நான் நினச்சி கூட பார்க்கல. நீயா? ஏதோ ஒரு பேட் மூடில் இருக்கிற மாதிரியே தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நான் சாப்பிட வரலன்னு தானே. நீங்கள் சாப்பிட வந்தா என்ன, வராட்டி எனக்கு என்ன? ஹே, ரொம்ப ஓவராக பண்ணுறான். தெளிவாக கூட சொல்ல மாட்டான்றான். இது எனக்காக இப்போ ஹோட்டல் போய் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்கான் போல. மன்னிப்பு கேட்டும் கோவமாக இருக்கான் போல. மிஸ் கோயின், இந்த ரிப்போர்ட்டில் சைன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் படித்து பார்த்து சைன் பண்ணுறேனே, அதையெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. நாங்கள் செக் பண்ணிட்டோம். நீங்கள் சைன் பண்ணால் மட்டும் போதும். இந்தாங்க பென், சைன் போடுங்க. நான் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கேன். லீ, அது என்னாச்சுன்னா சைன் பண்ணுறீங்களா? லீ, நான் சொல்கிறத கேளு. நான் முன்னமே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து நான் டபுள் ஆளாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் நேற்று பாஸ் கிட்ட, நீங்கள் எப்படி வேணா இருங்க, அது உங்கள் இஷ்டம். அவர் பாஸ், நீங்கள் லீடர். இது எனக்கு எதுக்கு? நான் கண்ட்ரோல் இழந்துட்டேன். என்ன கண்ட்ரோல் இழந்துட்டீங்க? இதெல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் கிளம்புறேன். உங்கள் ஒர்க் ஷெடியூலில் எனக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இவனை நான் சமாதானப்படுத்தி ஆகணும். அதுக்குள்ளே எங்கே போயிட்டா? குவா, லூலி எங்க? தெரியாது மேடம். எங்கே போயிட்டா? ஐயோ பாஸ், இந்த லூஸ் எதுக்கு இங்கே வருது? அச்சு சூழ்லையும் போக முடியாது. இப்போ எங்கே போய் ஒழிகிறது? டேபிள் கடையில் போயிட வேண்டியதா? ஏன் இவங்க டேபிள் கடை ஒழிகிறாங்க? உங்களோட டீம் லீடர் எங்க? காணோம். அது உங்களோட டீம் லீடரை தான் கேட்டேன். அவங்க வெளியில் காஃபி, அவங்க ப்ராஜெக்ட். என்ன ஆனாளுக்கு ஒரு பதில் சொல்கிறீங்க? கடவுளே, போச்சு. இன்னைக்கு சதுரத்தாங்க தான் போல. என்கிட்டேவா? நீ சொல்லு. அவங்க ப்ராஜெக்ட் வாங்கிட்டு காஃபி எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. ஆமாம் பாஸ், அதை தான் நானும் சொல்ல வந்தேன். டங்கு ஸ்லிப் ஆகிடுச்சு. ஓ அப்படியா? ஐயோ, ஃபோன் பண்ணுறாரு. ரிங். ஃபோன் இங்கே தான் இருக்கு. என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா? எழுவ இடத்துல இப்படி அடி பண்ணுவ. இப்போ மாட்டு பாப்பாரு. ஐயோ, ஃபோன் வேறு இங்கே இருக்கேன். ஹாய் ஹனி, கொஞ்சம் வேலையாக இருக்கேன், நான் வந்துடுறேன். வாடி, காப்பாத்திட்டா. தொலைகிழ பேசும்போதே தெரியுது. ஐயோ முண்டோம், தொலைகிழ பேசிட்டு இருக்குடி. ஃபோனு என் பாய் ஃப்ரெண்ட். என்ன? ஓ, பூனை டேபிள் கடையில் ஒழிஞ்சிருக்கா? இங்கே பாருங்க, நைட்குள்ளே என் கூட அவள் பார்ட்டிக்கு சாப்பிட வரணும். அப்படி வரல உங்கள் எல்லாருக்கும் வேலை போயிடும். புரிஞ்சுதா? வேலை? நான்சென்ஸ். என்கிட்ட வேலை காமிக்கிறா. ஐயோ கடவுளே, இவங்களால நமக்கு வேலையே போக போகுது. ஃபோனை என்னத்துக்கடி தலைகீழ வச்சு பேசணுமுண்டோ? மேடம், எங்களை வேலைக்கு வச்சது அந்த எம்பெருமான் செஞ்ச புண்ணியம். ஏன் இப்படி பண்ணீங்க? வச்சு தானுங்க, அது நான் பார்த்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. மேடம், நைட்டு பார்ட்டிக்கு மட்டும் போயிருங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இவர் நம்ம இன்டர்வியூ எடுத்த ப்ரொஃபஸர் யுவான். நீங்கள் மிஸ் குயோட அசிஸ்டன்ட் லூலி இல்லை? ஆமாம் சார். எங்கே? என்ன, இங்கே ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன்.
ஃப்ரெண்டா? ஏன்? இங்க எனக்கு ஃப்ரெண்ட் இருக்கக்கூடாதா? அப்படி சொல்ல வரல. சரி நான் வரேன். அப்புறம் உங்க டீம் லீடருக்கு ஒரு ஹாய் சொன்னேன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பா. நான் இப்படி போயிட்டு வரதுக்குள்ள இவள எங்க ஆள காணோம்? இவகிட்ட கேட்கலாமா? குவா, டீம் லீடர் எங்க? அவங்க வெளியில போயிருக்காங்க. அப்புறம் பாஸ் வந்து தான் கூட்டு போயிருக்காரு. போட்டு குடுத்தாச்சு. மறுபடியும் பாஸ். இங்க பாருங்க டாக்டர், எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. நான் டபுளாலாம் பிஹேவ் பண்றேன். தயவு செஞ்சு என் மண்டையில என்ன ப்ராப்ளம்னு பார்த்து சொல்லுங்க. நான் வேணா டெஸ்ட்டை மறுபடியும் எடுக்கவா? ஆமா தாயே, எங்களால முடியாது. இது வேற டாக்டர்கிட்ட காமிச்சுக்கோ. உங்கள விட்டா பெஸ்ட் டாக்டர் எனக்கு யார் இருக்கா? பெருமையா இருக்கு. ப்ளீஸ் சொல்லுங்க. என் மண்டைக்குள்ள என்ன நடக்குது? ஐயோ! உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ப்ளீஸ் டாக்டர், நான் கெஞ்சி கேட்குறேன். ஐயோ! முதல்ல கையெடு. அவன பார்க்கக்கூடாது. குறிப்பா டச் பண்ணவே கூடாது. இந்த பிரச்சனையிலேருந்து சால்வ் ஆகுறதுக்கு இதான் வழி. அப்படிதான். ஏய் நில்லு. ஐயோ! பார்த்துட்டானே. கடவுளே! ஏன் தான் வழி வழி வந்து இவன்ட்டே மாட்டணும். பாஸ், என்கிட்டயே ஓட பார்க்குறியா? பாஸ், நைட்டு நடந்தது கெட்ட கனவா நினச்சி மறந்துருங்க. அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம ஒரு ஆளை மீட் பண்ண போகிறோம். யாரை? இதுவும் இல்லாமல் டேரக்டா உங்க கூட நான் எப்படி? என்ன ஹெல்ப்? ஒரு நாவலால நம்ம மீட் பண்ண போறோம். இன்னைக்கு இவன்ட்டு இருந்து எப்படி தான் தப்பிக்க போறனோ கடவுளே! நம்ம டச் பண்ணவே கூடாது. ஏன் தள்ளி உட்காந்துட்டு இருக்க? இல்ல காத்து. ஐயோ! என்ன கை நீட்டுறான். டச் பண்ண சொல்றானோ? அப்பாடி புக்கா. இதுதான் அந்த நாவல். படி. இவ பிஹேவியர் வித்தியாசமா இருக்கே. இதுதான் அந்த நாவல் டீச்சரோட வீடு. இதை பப்ளிஷ் பண்ண ஒத்துக்க மாட்டேன்றா. நம்ம ஒத்துக்க வைக்கணும். சார், மீஷேங், யாரும் வரமாட்டாங்களே பாஸ். யார் அது? எத்தனை வாட்டி சொல்றது, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் ஓயாங் குரூப்போட சிஇஓ. யாரா இருந்தா எனக்கு என்ன? பெருத்த அவமானம். என்னைய இன்சல்ட் பண்ற அப்படின்னு சொல்லி காலிங் பில்ல பயங்கரமா எழுதிட்டே இருப்பாரு. ஒரு வாட்டி சொன்னா உங்களுக்கு புரியாதா சார்? நான் சொல்லிடுறேன். நான் ஓயாங் குரூப்போட சிஇஓ. உங்க புக்கை பப்ளிஷ் பண்ண விரும்புறேன். போயாயோ? பெருசா லவ் ஸ்டோரி எழுதிட்டேன்னு பீத்திக்காதீங்க. அதுல கரெக்ஷன் இருக்கு. அதையும் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். என்னது? ஏன் ஸ்டோரியில பிழையா? உள்ள வாங்க பேசுவோம். உண்மையான ஆள் தான் பிட்ட போட்டோல நுழைஞ்சிட்டான். ஹாய், நான் டாக்டர் யுவன். அதுதான் பார்ட்டியில் மீட் பண்ணமே. என்னோட பயோகிராஃபியை பப்ளிஷ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இட்ஸ் ஓகே சார், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அப்புறம் உங்களோட ஆன்ட்டி என்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, கவலையை விடுங்க. கண்டிப்பாக நான் நல்லாவே பார்த்துப்பேன். தேங்க்யூ ஸோ மச். மேடம், ரொமான்ஸ் டீமோட லீடர் உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் நான் கிளம்புறேன். இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம். வர சொல்லு. மேடம், இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? என்னோட டிபார்ட்மெண்ட்டில் மிஸ் குவானுக்கு என்ன வேலை? பாஸ் கூட போயிருக்காங்க. பாஸ்க்கும் அவங்களுக்கும் ஏதோ லிங்க் இருக்கிற மாதிரி ஆஃபீஸே பேசிக்குது. என்ன இதெல்லாம்? அப்புறம் நான் சொல்லிட்டேன், அப்புறம் வருத்தப்படாதீங்க. அப்படியா? சொல்லுங்க. என்னோட நாவலில் உங்களுக்கு என்ன மிஸ்டேக்? இந்த பொண்ணு சொல்லுவா. நானா? அது வந்து நீங்கள் சொன்னதில் கொஞ்சம் கற்பனை இல்லாமல் உண்மையும் கலந்த மாதிரி இருக்குது. இது உங்கள் லைஃப் ஸ்டோரின்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி அந்த புக்கை பற்றி சொல்லுவாங்க. நீங்கள் ரைட்டரா? அது இல்லை, நான் சும்மா படிச்சதை வச்சு சொன்னேன். நான் இதை பப்ளிஷ் பண்ண ஒத்துக்கிறேன். உனக்கு செம்ம டேலண்ட் தான். கற்பனை கதையே நீ ஒரு நேரத்தில் புரிஞ்சுக்கிட்டியே. அது ஒன்றும் கற்பனை கதை இல்லை. அவரோட ஒரிஜினல் ஸ்டோரியாக தான் கண்டிப்பாக இருக்கணும். அப்படியா? எப்படியோ ஒன்று அவர் பப்ளிஷ் பண்ண ஒத்துக்கிட்டாரு. வந்துட்டியா? உன்னை வேலையை விட்டு தூக்குறேன். எதுக்கு? இவ்வளோட வேலையில் உனக்கு என்ன வேலை? அதுவும் என் பர்மிஷன் இல்லாமல். அப்படியெல்லாம் ஈஸியாக வேலையை விட்டு தூக்கிட முடியாது. நீயா? நான் தான் கூட்டிகிட்டு போனேன். இதில் உனக்கு என்ன பிரச்சனை? தேவையில்லாமல் மற்றவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு கண்ட மேனிக்கு யோசிக்காத. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவன் அவ்வளோ சப்போர்ட்டா உனக்கு? அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி காசிப்பி பரப்புறது யாராக இருந்தாலும் அவங்கள நான் ஃபைட் பண்ணிடுவேன். நீ தானே? உனக்கு வேலை கிடையாது. ஐயோ மேடம், ப்ளீஸ் மேடம், சாரி மேடம். நானே ரூமுக்கு போய்க்கிறேனே. நான் ட்ரா பண்ணுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? பாஸ், இந்த விஷயத்தில் என்னோட அசிஸ்டன்ட் நான் கூட வச்சுக்கலாமா? பாய் இஷ்டம், யாரவனா வச்சுக்கோ. அப்படி போயிட்டான். என்னோட ரூமுக்கு வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். இந்த நாவலை படி இவரை பற்றி நம்ம இன்டர்வியூ எடுக்கணும். இவரை பற்றி டீட்டெயில் வேணும். நமக்கே 1008 வேலை இருக்குது. என்னால் இது முடியாது. பாஸ் சொல்லியிருக்காரு. அவர் வேலைன்னா அவர் பார்க்கட்டும், என்னால் முடியாது. நான் உங்கள் டீம் லீடர் சொல்கிறேன், இதை செய்யணும். என்ன பண்ணுற நீ? அதோட இந்த எபிசோட் முடியுது. We will meet again. Kiss, bye.